வணக்கம் சகோதரி. வணக்கம். என்னுடைய பெயர் ஆன்சி சோபாராணி. குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கப்பீரை பேரூராட்சியில் நாம் தமிழர் கட்சி கவுன்சிலராக இருக்கிறேன். நிறைய பேர் குற்றச்சாட்டு அப்படின்னா நீங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்வாங்க. நாகர்கோவில் அதாவது குமரி மாவட்டத்தில் எத்தனை கவுன்சிலர்? 5 கவுன்சிலர்கள் இருக்கும். குமரியிலேயே 5 பேர் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ விருது கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க? நன்கொடையாளர் விருது கொடுத்தாங்க. அப்படின்னா அங்க வந்து கஞ்சிக்குழி அரசு நடுநிலை பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளி வந்து மூடக்கூடிய நிலைமையில இருந்து 2 மாணவர்களுடன் மூடக்கூடிய நிலைமையில இருந்தது. அந்த பள்ளியை வந்து நாங்க மறுபடியும் கட்டமைச்சு இப்போ வந்து சுமார் 90 பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க. அந்த பள்ளியில கட்டமைப்பு மேம்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய சொந்த பணம் சுமார் 24 லட்சம், ஊர் மக்களுடைய நன்கொடை ஒரு சுமார் 5 லட்சம், இப்படி பல லட்சங்களை செலவு செய்து அதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்தி ISO சர்டிபிகேஷன் என்கிறதான தர சான்றிதழை வாங்கி இப்படியாக தரம் உயர்த்தி இருக்கிறோம். அப்படி இருக்கும் சமயத்தில் நன்கொடையாளர் என்கிற விருது எனக்கு வழங்கப்பட்டது. நீங்க 24 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்க, உங்க சொந்த பணம். அது போக வந்து கொஞ்சம் வசூல் பண்ணிருக்கீங்கன்றீங்க, மக்கள்கிட்ட வந்து நிதியை தேவை. ஏன் உங்களுக்கு அரசுல இருந்து எதுவும் ஒதுக்கலையா? உங்களுக்கு இல்ல, பொதுவா அரசு பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி செயல்படுதுன்னா பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது பிள்ளைகளுடைய பெற்றோர் இணைந்து, ஆசிரியர்களும் இணைந்து, முன்னாள் மாணவர்கள் இப்படியாக இணைந்து, அங்க உள்ள மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து இப்படி 20 பேர் இருப்பாங்க பள்ளி மேலாண்மை குழுவுல. இப்போ அதை வந்து முன்னாள் மாணவர்களை இணைத்து 25ஆ மாற்றிருக்காங்க அந்த எண்ணிக்கையை. அவர்கள் இணைந்துதான் பொதுவாக கட்டுமான பணிகள் மற்ற வசதிகள் எல்லாமே செய்யறாங்க. மற்றபடி அரசிலிருந்து சில பள்ளிகளுக்கு நிதிகள் கொடுக்கப்படுகிறது, ஆனாலும் போதுமான அளவுக்கு கிடைக்கப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. கவுன்சிலர் வந்து சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. அதாவது இருக்கிறது குடிசை வீடாக இருக்க மரத்தை அடுத்து ஒரு அவங்க இருக்கிற டைம் முடிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடு கட்டி நல்லா ஒரு காரு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த செலவு பண்ணியிருக்கீங்களா அந்த பள்ளிக்கு, அங்கே வந்து மாணவர்கள் அதிகரிச்சுட்டாங்க? நிச்சயமா. முன்னாடி வந்து 2 மாணவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு சுமார் 90 மாணவர்கள் இருக்காங்க. என்னுடைய பிள்ளைகளும் அங்க படிக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைங்களை அங்க படிக்க வைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு கல்விங்கிறது அன்னைக்கு வந்து சமுதாயத்துக்கு வந்து கடமையாக செய்யப்பட்ட கல்வி இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. அந்த வியாபார வலையில நிறைய குடும்பங்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அதாவது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்குறாங்க, கல்லூரி படிக்க வைக்க கடன் வாங்குறாங்க, பெண் பிள்ளைகளாக இருந்தா திருமணம் செய்து கொடுக்க கடன் வாங்குறாங்க, ஆண் பிள்ளைகளாக இருந்தா அவங்களுக்கு வீடு கட்ட கடன் வாங்குறாங்க. இறுதியா நிறைய குடும்பம் என்ன பண்றாங்கன்னா அந்த கடன் சுமையை பிள்ளைங்க தலையிலேயே இறக்கி வைக்கிறாங்க பெற்றோர். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து இப்ப நான் என்னுடைய பிள்ளைகளை ஒரு உயர்ந்த பள்ளிக்கு அனுப்பி அவர்களுக்கு தவறான ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடாது. கல்வி வந்து அரசு பள்ளியில நம்ம பெறணும், அது நம்முடைய அடிப்படை உரிமைங்கிறத மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் என்னுடைய பிள்ளைங்களை அங்க சேர்த்து அங்க படிக்க வைக்கிறேன். என்னுடைய பள்ளி சார்பா சில கோரிக்கைகள் கொடுத்தேன். ஆமா, முக்கியமா வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வேணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல்ல வச்சிருக்கிறோம். இங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா வந்து 3 வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், அந்த பாடத்திட்டம் அப்படிதான் இருக்குது. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டத்துல அவங்களுடைய பாடத்திட்டம் அதுக்கு வசதியாக இருந்தாலும் பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வேணும். ஏன்னா 1வது வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு சேர்த்து ஒரு ஆசிரியர் வந்து இருக்கிறத நாங்க விரும்பல. அதனால அரசுக்கு முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வேணும். இன்னைக்கு படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க அதிக சம்பளத்தில் அமர்த்த வேண்டாம், குறைந்த சம்பளத்துல எடுத்தாலே பணியிடங்களை நிரப்ப முடியும். ஆமா, கட்டாயமா. ஆமா, கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் எந்த செயல்பாடும் இல்ல, செவி சாய்க்காத மாதிரி தான் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணோம்னா இதுவரைக்கும் தூர்வாரப்படாத நிலவியல் ஓடை ஒன்று இருந்துச்சு. அந்த ஓடையை வந்து நாங்க முழுவதுமாக, அது முட்புதர்கள் புல்கள் எல்லாம் இருந்துச்சு, அதை வந்து வெட்டி தூர்வாரி இருக்கிறோம்.
முக்கியமா கனிம வள கொள்ளையை எங்க கப்பியறை பேரூராட்சியில தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதுல அனைத்து வார்டு உறுப்பினர்களும் இணைந்து 7 நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி நாங்க தடுத்து நிறுத்தினோம். அதை தொடர்ந்து என்ன பண்ணோம்னா இன்னும் அந்த சூழல் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக 2 வழக்குகள் இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்துல நாங்க தொடுத்திருக்கிறோம். இப்படி கனிம வள கொள்ளைக்கு எதிராக முக்கியமா செயல்பட்டு இருக்கிறோம். அதை தவிர என்னுடைய வார்டுக்குட்பட்ட நிறைய பணிகள் நான் பேரூராட்சியில மனு கொடுத்து வாங்கி மக்களுக்கு செய்திருக்கிறேன். இல்ல இப்போ என்னுடைய அந்த நிலவியல் ஓடை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்ந்தில்ல 2-3 பேரை வேலைக்கு விட்டு நாங்களே பண்ணணும். அதை தவிர பாம்புரி வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு வாய்க்கால் இருந்துச்சு. அந்த வாய்க்கால என்ன பண்ணோம் அப்படின்னா கட்சி சார்ந்து நம்ம கட்சி தோழர்கள் எல்லாருமே அதை தூர்வாரி அப்படி செஞ்சிருக்கிறோம். நாங்க சொந்தமா வச்சு பண்ணோம். அது அரசு வழி இல்ல அது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானதுன்னா நம்ம அரசு கிட்ட வேண்டுதல் வைக்கலாம். நிலவியல் ஓடை அப்படின்னு சொல்லும் போது அது மக்கள் பயன்பாட்டுக்கு தான். நாங்க எங்களுடைய ஆர்வத்தால நாங்களே அதை செஞ்சோம். மக்கள் பயன்பாட்டுக்கு நிலம் சார்ந்து நிறைய வயல்களுக்கு போகுது, அந்த மாதிரி கூட இருக்கலாம். கழிவுகள் உள்ள வருது, இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. இப்பவும் சமீபத்திலயும் நம்ம கட்சியை சார்ந்தவங்க அதை திருப்பூர் பக்கம் வந்துருக்கு. இப்போ 2-3 வாரங்களுக்கு முன்பாகவும் நம்ம கட்சியை சார்ந்தவங்க சில வண்டிகளை சிறை பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போ செய்திகள் இல்லை. ஒரு 3 வாரமா செய்திகள் இல்லை. முழுவதுமாக நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமா ஆமா தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆமா பொதுமக்கள் முன் வைக்கலன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனாலும் அரசு அதை கண்டுக்கிடல. கப்பியறையில இது எப்படி சாத்தியமாச்சுன்னா எங்களுக்கு 300 மீட்டருக்குள்ள நிறைய வீடுகள் இருந்ததுனால எங்களுக்கு சாத்தியமாச்சு. அங்க வீடுகள் அருகில இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அரசு செவி மடுக்கல. ஆமா ஆமா அதனால எங்களுக்கு எளிதா இருந்துச்சு. சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா என்ன அறிவிச்சிருக்காங்க. அதனால நாங்க திண்ணை பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே மக்களை அணுகிறோம். ஏற்கனவே நீங்க அந்த இடத்துல ஒரு என்ன சொல்லுவாங்க நட்சத்திர வேட்பாளர் மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க நல்ல பணிகள்லாம் செஞ்சீங்க. இப்போ நீங்க அந்த 24 லட்சம் உங்கள் கை காசு உங்கள் பணம் போட்டு செலவு பண்ணியிருக்கீங்க. இது அங்க உள்ள மக்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்குமா? எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய ஊரை சார்ந்தவர்களுக்கு தெரியும். இப்ப உங்கள் பக்கத்துல இருக்கிறது என்னுடைய பேரூராட்சிக்குள்ளாக நல்லா தெரியும். மற்ற இடங்கள்லயும் தெரிந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமா கட்டாயமா அவங்க போய் சொல்லலாம்ல. ஆமா அங்க பாரு அங்க இந்த மாதிரி இந்த பள்ளி உங்களை சிறப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு வேற ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்கா அரசுக்கு? கோரிக்கைன்னா நிச்சயமா அரசு பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்துறதோட வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கட்டாயமா அவங்க நியமிக்கணும். அது மக்களுடைய ஏன்னா நம்ம நம்பி அரசு பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பணும்னா இது முக்கியமான ஒரு கட்டாய தேவையா இருக்கு. நன்றி.